ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம பெருமாள் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். காலையில் ஒரு 10:30 மணிக்கிட்ட வந்துட்டோம். வெளியே அதுலேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் பெருமாளை சேவிக்கிறதுலையும் நிற்கவும் விடலை. இது நான் வெளியே வரும்போது எடுத்தது. இதுதான் நான் உள்ளே போகிறப்போ இருந்த கூட்டம். வந்து துளசியும் மாட்டுக்கு கொடுக்கறதுக்கு மிக்சடு வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு போயாச்சு. வாங்கிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்புறம் லைன்லேயே வந்தோம். ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்புறம் கருடரை கும்பிட்டுட்டு மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை கும்பிட்டு அப்புறம் உற்சவமூர்த்தியை அங்கே தனியாக வச்சுருந்தாங்க. பரமபத வாசல் வழியாக வெளியே போன பெருமாளை அங்கே போய் அவரை கும்பிட்டுட்டு யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் எல்லாரையும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வச்சுருந்த மிக்சடு வெஜிடபிள்ஸையும் போய் கோமாதாவுக்கு கொடுத்தோம். நானே என் கையால் கொடுத்தேன். கொஞ்சம் எடுத்து அதை கோமாதா சாப்பிடும்போது கையை கடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு நம்ம கையிலேருந்து கீழே போடுற மாதிரி இருந்தேன் நான். அதனால் கீழே விட்டுட்டேன். கீழே ரெண்டு மாடு கோமாதா கொடுத்துட்டு தீர்த்தம் வாங்கிட்டு பெருமாளோட பாதம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு வெஜிடபிள்ஸ். வைகுண்ட ஏகாதசி அப்போ பெருமாளுக்கு வெளியே விற்றுட்டு இருந்தாங்க. இதை அடுத்த நாள் இதை வீட்டில் சமைச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. நான் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுனால வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கும் அதை வச்சு கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு அவியல் பண்ணிட்டேன். அதுதான் அது சாதம், மிக்சடு வெஜிடபிள்ஸில் சாம்பார், கதம்ப சாம்பார், அவியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், பாயாசம், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் எல்லாமே வச்சாச்சு. நைட் டைமில் டி நகரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு. அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நான் போன வருஷம் புரட்டாசிக்கு தான் ஒரு நாள் போனேன். அது பாப்பா குட்டியாக இருந்ததுனால இந்த லைன்லலாம் நம்மளை விடாமல் கொஞ்சம் பெருமாளோட பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த வாசலில் இந்த தடவை இந்த வரிசையில் நம்ம நின்னோம். பாப்பாவை நடக்க விட்டோம். மொத்தம் 10 சுற்று. நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கடைன்னு போய்கிட்டே இருந்துச்சு. சாமியை உள்ளே போய் நல்லா சாமியை பார்க்குறதுக்கும் நிற்கவே விடலை. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் வெளியே இதுதான் வெளியே வர்ற வழி. பரமபத வாசல் வழியாக வெளியே அலங்காரம்லாம் செம்மையாக இருந்துச்சு. பூவாலேயே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. வெளியே ரங்கநாதர் படுத்துருக்கிற மாதிரியும் பூவாலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன பண்ணோம், வெளியே சரியாக சாமியை பார்க்கலன்ட்டு வெளியே வந்தேன். நான் பொரி கடலப்பருப்பு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேகமாக கோயிலில் நட சாத்த போகிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் விறுவிறுன்னு மறுபடியும் 2வது தடவை நல்லா நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.